கனிமொழி அக்காக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? மொதல் சொல்லும் போது உங்க தங்கச்சிக்கு முதல் சீட்டு கொடுப்பா எம்எல்ஏ சீட்டு. அவங்க ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. சொந்த தங்கச்சிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா என்ன ஆயிடும்? அந்த அக்கா உதயநிதி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஆதரவு அவங்கள்ட்ட இருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வச்சுக்கிட்டு உங்களுடைய கனவு காணுங்கள், உங்களுடைய கனவை சொல்லுங்களா. கனிமொழி அக்கா கனவை நிறைவேற்றுப்பா. அப்பாவா சொல்ல ஆரம்பிச்சா தாங்க மாட்டீங்க. எங்க தலைவரை பத்தி பேசாதீங்க. நான் எப்படி ஓப்பனா சொல்றேன், தாங்கவே மாட்டீங்க. அந்த கனிமொழி அக்காக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களா? அந்த கொடுமை வேற நடந்துகிட்டு. கேட்டா பெண்களுக்கான பாதுகாப்புக்கான அண்ணன் அவரு. அப்பான்னு சொல்லும் போது உங்க தங்கச்சிக்கு முதல் சீட்டு கொடுப்பா எம்எல்ஏ சீட்டு. அவங்க ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. சொந்த தங்கச்சிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா என்ன ஆயிடும்? அந்த அக்கா உதயநிதி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஆதரவு அவங்கள்ட்ட இருக்கு. உன் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வச்சுக்கிட்டு உங்களுடைய கனவு காணுங்கள், உங்களுடைய கனவை சொல்லுங்களா. கனிமொழி அக்கா கனவை நிறைவேற்றுப்பா. அப்பாவா நல்ல அண்ணனா குடும்பத்துக்குள்ளே ஏமாத்திக்கிட்டு தமிழ்நாட்டுல நான் மக்களை பாதுகாப்புன்னு வெளியே வரீங்க வீட்டை விட்டு. சொல்ல ஆரம்பிச்சேன்னா தாங்க மாட்டீங்க. எங்க தலைவரை பத்தி பேசாதீங்க.